ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது 17 வயசுல உள்ள ஒரு கேர்ள் வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க டாக்டர். 6 வாரம் 4 நாளுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு யாரு காரணம்னு விசாரிச்சு பார்க்கும்போது, அந்த கேர்ள் சொல்ற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க அவங்க அப்பாவ கை காட்டுறாங்க. Time travel. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். ஸோ நம்ம டைம் ட்ராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயர் ட்ராவல் பண்ணி அந்த இயரில் நடந்த கிரைம் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ரீசெண்டாக நடந்த, அதாவது 18ஆம் தேதி 6ஆம் மாதம் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் யார் யார் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். 17 வயசில் உள்ள ஒரு கேர்ள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிற விஷயம் என்னதுன்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 6 வீக்ஸ் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சில நியூஸ் சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 வீக்ஸ் 4 டேஸ்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸாக்டாக. பட் 6 வீக்ஸ் ப்ளாஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ 17 வயசுனால அண்டர் ஏஜ், யாருனால என்ன கதை அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக இது போலீஸ் கேஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணும்போது அந்த கேர்ள் சொன்ன விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கேட்கவே ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்க அப்பான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேர்ளுக்கு 12 வயசுல இருக்கும்போதுலேருந்தே அவங்க அப்பா அந்த கேர்ள வந்து அபியூஸ் பண்ணியிருக்காரு. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்மளோட சேனல்லயே நம்ம ஃபியூ எபிசோட்ஸ் இத பத்தி போட்டுட்டோம். ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா இந்த மாரி கதைகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ 18ஆம் தேதி ஜூன் வந்து இவர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அவருக்கு தீர்ப்பும் குடுத்துட்டாங்க. அவருக்கு வந்து 39 இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனையும், தென் 10 ரோத்தான் அடியும் குடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாரி தண்டனைகள்லாம் என்னை கேட்டீங்கன்னா பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டியர் கேர்ள்ஸ், இந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து, கேர்ள்ஸ் மட்டும் இல்லை பாய்ஸும் சரி தான், தயவு செய்து உங்கள்கிட்ட யாராவது தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அம்மா கிட்ட சொல்லுங்கள், சிஸ்டர் கிட்ட சொல்லுங்கள், யார்கிட்டயாவது சொல்லுங்கள். ஏன்னா ரீசெண்டாக நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாமே ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. என்னோட லாஸ்ட் எபிசோட், ஒன் ஆஃப் த எபிசோடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாரிஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு காமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த காமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு படிக்கும்போது. வெரி டிசப்பாயிண்டட் ஆக்சுவலி. என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்லியிருந்தாங்க, அது ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லையே, அந்த பிள்ளைக்கு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா, ஏன் அது ஸ்டாப் பண்ணல அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து 14 வயசு தான், ஓகேவா. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துக்கிட்டு அது வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த 60 வயசு 50 வயசு ஆளுங்க, தாத்தா ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க இந்த அளவுக்கு செய்யும் போது என்ன சொல்றது? நீங்க 14 வயசு பிள்ளைய ப்ளேம் பண்றீங்க. இந்த 50 வயசு 60 வயசு இவங்களாம் கன்சிடர் மெச்சூர்டான பெரியவங்க தானே. இவங்களே இப்படி பிஹேவ் பண்ணும்போது என்னதான் பண்றது? தயவு செய்து நம்ம என்ன செய்யறோம்னு தெரிஞ்சு செய்யுங்க. மலேல நஃப்ஸுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? இந்த நஃப்ஸு எல்லாமே ஒரு ஃபியூ செகண்டான விஷயம் தான். பட் அது வந்து உங்களோட லைஃபே இம்பேக்ட் பண்ணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன ஸ்டோரி பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.